காய்ஸ், இன்றைக்கி நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து வரமிளகா, 2 தக்காளி எடுத்து அது 4 பொளந்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான வெங்காயம் எடுத்து அதையும் 4 பொளந்துக்கணும். 4 பல் பூண்டு. ஒரு பாத்திரத்தில் நம்ம எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆன பிறகு நம்ம எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தக்காளி பூண்டுலாம் ஆட் பண்ணிக்கிட்டு கடைசியாக வரமிளகா ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து வணக்கணும். நல்லா நம்ம வணக்கிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா தக்காளி தோல் உரியணும். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி தக்காளி தோல் உரிஞ்சோடனே ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்ந்து ஒரு கிண்டு விட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு கார சட்னி ரெடி. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி பூண்டு வெங்காயத்தெல்லாம் வணக்கிட்டோம். அதெல்லாம் மிக்சியில் இப்போ நம்ம மாற்றிக்கலாம். மிக்சியில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். அப்படியே சைட் பை சைடாக முட்டை பணியாரமும் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் போட்டு பச்சை மிளகாலாம் நம்ம போட்டு நல்லா வணக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வணக்கி நம்ம மாவில் கொட்டி நம்ம கிளறி முட்டை பணியாரம் ஊற்றிக்கலாம். எங்கள் ஊரில் அது முட்டை பணியாரம்னு சொல்லுவாங்க. அது வெளியில் குளிப்பா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டா முட்டை பணியாரம் மாவு ரெடி. எனக்கு தோசை, எங்கள் அம்மாவுக்கு தான் முட்டை பணியாரம். நான் வந்து தோசைக்கு கார சட்னி சாப்பிட்றதுனால கார சட்னி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கார சட்னி ரெடி. இதுக்கு மேலே தாளிப்பு வேணும்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து நீங்கள் கொட்டிக்கலாம். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.